கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டுமா மிகுந்த ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். கடந்த வாரத்திலே உங்கள் நடுவிலே நான் பேசின அதே திருவார்த்தை எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2-3 வசனங்களை ஆதாரமாக வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். சீக்கிரமாய் எடுத்து வாசிக்கலாம். எசையா 44வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பயப்படாதே. எதை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எதிர்கால காரியங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், ஏதாகலும் வியாதி வந்து விடுமோ, என் குடும்ப வாழ்க்கை அழிந்து போகுமோ, வேலை இழந்து விடுவேனோ, கடன்காரர்கள் வந்து என்ன செய்வார்கள், இப்படி எதை குறித்தும் நாம் கலங்கி பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் கலங்குகிறபடியால், நாம் புலம்புகிறபடியால், ஆமென், நாம் பயப்படுகிறபடியால் வசனம் சொல்லுகிறது, இப்படி செய்தால் உங்கள் வளர்ச்சியிலே, உங்கள் சரீரத்திலே ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அதனுடைய சரியான விளக்கம், நீங்கள் கவலைப்படுகிறபடியால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட உங்களாலே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்திலே ஒரு வினாடி கூட உங்களாலே கூட்டவும் முடியாது, ஒரு வினாடி கூட உங்களாலே குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கடந்த தினத்தில் எங்கேயோ பேசும்பொழுது நான் சொன்னேன், ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததிகள் 400 ஆண்டுகள் அந்நிய ஜாதிகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று சொன்ன அடுத்த நிமிஷம் ஆண்டவர், என் விசுவாசத்தின் கண்களால் நான் பார்க்கிறேன், ஆண்டவர் என்ன செய்தார்? சிவந்த சமுத்திரத்தின் ஒரு பகுதி முழுவதும் இக்கரையிலிருந்து அக்கறை வரையிலும், ஆமென், கான்கிரீட் பாதையை ஆயத்தப்படுத்தி அதுக்கு மேலே தண்ணீரினால் மூடி வைத்தார் ஆண்டவர். 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் பிள்ளைகள் இதுவழியாய் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு வழியாக, சாலையாக அமைய வேண்டும் என்று 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிற ஒரு நல்ல கடவுள் தன் பிள்ளைகளோடு கூட இருக்கும் பொழுது, சகோதரா சகோதரி, நீயும் நானும் ஏன் கலங்க வேண்டும்? அல்லேலூயா. நாமேன் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது, ஆமென், அவர்களுக்கு முன்பாய் கசப்பாய் இருக்கிற தண்ணீரை இனிப்பாய் மாற்ற வேண்டும் என்று காலங்களுக்கு முன்பாகவே ஒரு மரத்தை வளரச் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே வசனம் சொல்லுகிறது, நீ எதை குறித்தும் பயப்படாதே. ஹல்லேலூயா. தன்னுடைய தலைமுறைகளை நினைத்து, தன் சந்ததிகளை நினைத்து, 13 பிள்ளைகளையும் நினைத்து கலங்கி புலம்பி அழுது, ஆமென், கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கிற யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, நீ, சத்தமா சொல்லுங்க, நீ, பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே பயப்படாதே, எதுக்குமே பயப்படாதே. அல்லேலூயா. சரீரத்தை கொடுத்தவர் ஆண்டவர் என்றால் நம்ம ஏன் சரீரத்தை குறித்து கவலைப்படணும்? ஹல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றால் நீங்களும் நானும் ஏன் கவலைப்படணும்? வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலே சின்ன சின்ன வியாதி வந்தால் நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் கையிலே ஒப்பு கொடுப்போம், அவர் பார்த்துக்குவார். ஏன் நிறைய நேரத்தில் அவர் நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை பார்க்காமல் இருக்கிறார் என்றால், நாம் அவரை பார்ப்பதற்கு முன்பாகவே மருத்துவரை தானே பார்க்கிறோம். அவரை தேடுவதற்கு முன்பாக மருந்தை தானே தேடுகிறோம்.
அதனாலே ஆண்டவர் சொல்வார், நீ பாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா. எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிற காசெல்லாம் கொடுத்து, கடன் வாங்கி, இடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, குட்டிக்கு வாங்கி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில எங்கிட்ட வா. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மருத்துவர் புடுங்கிட்டு, இன்னும் 1 லட்சம் ஆகும் 2 லட்சம் ஆகும்னு சொன்னா, சார் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமே எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், இனிமே ஒரே வழிதான், உங்க கடவுளை பார்த்து வேண்டிக்கோ, எங்களால செய்ய முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இதெல்லாம் அவன் மண்டையில போறதுக்கு முன்னே முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட போயிருந்தா இவ்வளவு பணமும் செலவாயிருக்காது, விடுதலையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கும் போது கொஞ்சம் நெஞ்ச விடுதலை கொடுக்கிறது இல்ல. நிறைய மருத்துவர்கள் கொஞ்சம் விடுதலை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, ஆமேன், முட்டு வலிக்கு வேறொரு மாத்திரை, கண்ணு வலிக்கு வேறொரு மாத்திரை, காது வலிக்கு வேறு மருந்து, வேறு வேற கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் கரத்திலே ஒரே மருந்து, அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சிந்தின அவருடைய இரத்தமாகிய மருந்து. அவர் கையிலே மருந்து இருக்கும் பொழுது வியாதியை குறித்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த வியாதி ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பேசும்பொழுது சொன்னேன். ஏலியா தேவ சமூகத்திலே உட்கார்ந்து சொன்னார், ஆண்டவரே, ஆமென், அவர் யேசபேல் இது எனக்கு முன்பாக இருந்த எல்லா ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து விட்டாள் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதி. என்ன அர்த்தம்? எனக்கு முன்ன இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவள் கொலை செய்து விட்டாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? கொலை செஞ்சு விட்டான்னு அர்த்தம். என்னையும் அது மாதிரி கொல்ல போறான். ஓன் தீர்க்கதரிசியாக நான் இயேசபேலின் கருத்தினாலே செத்துட்டான் அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவரே, வனாந்திரத்தில் நீ என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவை தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? நான் இயேசபேலின் கையினால் சாக போகிறேன். ஹல்லேலூயா. அவிசுவாசம் எப்படி வந்துச்சு? விசுவாச வீரனாகி ஏலியாவின் வாழ்க்கையில அவிசுவாசம் எப்படி நுழைந்தது? வானத்தை பார்த்து மழை பெய்யாத என்று சொன்னபோது மழை பெய்யல. வானத்தை பார்த்து வானம் திறந்து மழை பெய்யுன்னு சொன்ன உடனே மழை பெஞ்சிச்சு. ஆமென். ஆகாயத்தை பார்த்து அக்கினி போடப்படட்டும் என்று சொன்ன உடனே அக்கினி இறங்கிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். விதவையின் வீட்டிலே போய் ஆமென் மாவும் எண்ணெயும் பெருகட்டும் என்று சொன்ன உடனே பெருகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்த விசுவாச வீரனாகிய ஏலியாவின் வாழ்க்கையில எப்படி வந்துச்சு அவிசுவாசம்? அவனுக்குள்ள சாத்தான் போய் உள்ள இருந்து சொல்றான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் சில நேரம் சாத்தான் நம்மை கொண்டு சில நேரம் அவன் என்ன செய்வான்? பேச வைப்பான். என்னது? என்ன செய்வான்? பேச வைப்பான். அவனுக்கு நம்ம உள்ள வந்து நமக்குள்ள வந்து நம்மை அழிக்க முடியாது. ஆனா சில நேரம் அவன் நம் நாவினாலே, விசுவாசிகளாகிய நம்முடைய நாவினாலே அவிசுவாசத்தின் வார்த்தையை அவன் பேச செய்வான். அவனுக்கு தெரியும் நம்ம என்ன பேசினாலும் அப்படியே நடக்குமா நடக்காதா? நீங்களும் நானும் என்ன பேசினாலும் அதன்படியே நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே உண்டு. ஆசீர்வாதமும் சாபமும் மனிதனின் வாயிலே வார்த்தையிலே உண்டு. நான் ஒன்று சொன்னா அது நடக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஆமென் என்ன செய்யக்கூடாது? அடிக்கடி வாயை திறந்து நிறைய காரியங்கள், முக்கியமா இந்த பிள்ளைகளை குறிச்சுனா நான் பேசுறேன். பிள்ளைகள் எல்லாம் டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. நீ உருப்பட மாட்டேன்டா, நீ அப்படி போக வேண்டாம், இப்படி போக வேண்டாம், நல்லா என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது, சபிக்கவே கூடாது. திட்டலாம், என்ன செய்யலாம்? திட்டலாம், கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. சபிப்பது நம்முடைய நாவின் வார்த்தை அப்படியே நடக்கும். அல்லேலூயா. எலியாவை கொண்டு சாத்தான் ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறான். அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை சாத்தான் கொண்டு வந்தான். ஆமென். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அதை போல அவங்களுக்கு நடந்தது போல எனக்கும் நடக்க போகுது. ஹல்லேலூயா.
இது பிசாசு கொண்டு வருகிற சிந்தனை. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா சாத்தான் சொல்லுவான், இதே மாதிரி தான் அவனுக்கு வந்துச்சு. யாருக்கு? போன மாதம் செத்து போனானே ஒருத்தன், இதே மாதிரி தான் அவனுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயும் போயிடுவேன். ஹல்லேலூயா. நீங்களும் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க, எதை எதிராளி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. சாத்தான் பேசும்போது நம்ம திரும்பி பேசணும். ஹல்லேலூயா. அப்பாலே போ. என் ஆண்டவர் அனுமதிக்காம என் தலையில் இருந்த ஒரு முடி கூட, நான் காலையில சீப்பெடுத்து தலை வாரும் பொழுது பார்த்தா 10 முடி அதில் இருக்குன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், 10 முடியை நீ பிடுங்கி அந்த சீப்பில் போ அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. இல்லாம நடக்குமா? ஐயோ முடி போச்சே நம்ம அழுதுட்டு இருந்தா என்ன பண்றது? அவரை கட்டளை கொடுத்துட்டு நடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படி நம்பணும், அப்படி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, எதை குறிச்சும் பயப்படாதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, வியாதியை நினைச்சு பயப்படாதே. வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை. நீங்க கொஞ்சம் என்னோடு வாங்களே. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. இது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, ஈசாக்குக்கு சொன்னாரோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எபனேசர் சபைக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் மேல் நான் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு தருதலையாக இருக்கிற பிள்ளைங்க, இன்றைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க, இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு ஜெபிக்க கூட உட்காராத பிள்ளைங்க, அவங்கள நினைச்சு நீங்க கலங்கி இருக்கீங்களே, ஆண்டவர் சொல்லுகிற அதே பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன், அதே பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அவர்கள் நாளைக்கு எழும்பி என் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வருவோம். இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லப்பட்ட சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னாள் என்ற பக்தியுள்ள ஸ்திரீ, நமக்கு எல்லாருக்கும் அந்த பகுதிகள் தெரியும். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்திலே போய் ஜெபிக்கிற அன்னாள். அன்னாள் உலகமெல்லாம் சொல்லுகிறார்கள், அன்னாள் ஒரு மலடி. அன்னாள் ஒரு மலடி. மலடினா பிள்ளைய பிறக்காது, இனிமே பிள்ளை பாக்கியமே இல்லை, தலைமுறை பாக்கியமே இல்லை என்று அவளை அறிந்தவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். பெண்ணினாள் அவளை நிந்தனை செய்கிறாள், நிந்தனை செய்கிறாள். பிரைஸ் தி லார்ட். இந்த நிந்தனை செய்யும், அவமானப்படுத்தும் ஜனங்கள் மத்தியிலே அன்னாள் என்ன செய்தாள்? தேவனுடைய சமூகத்தில் போய் ஒரு விண்ணப்பம் செய்கிறாள். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, உலகமெல்லாம் சொல்லுகிறார்கள் என் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்காது என்று. எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது நடக்காது. மறுத்து உலகம் சொல்லுகிறது, உறவினர்கள் சொன்னார்கள், ஆமென், இவள் ஒரு சந்ததியை பெறுவது நடக்காது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நான் அவர்கள் வார்த்தையை நம்புவதை விட உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு முன்பாக அன்னாள், அவள் மலடியாயிருக்கும் பொழுதே அன்னாள் தான் தன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை சொப்பனம் கண்டாள். என்ன கண்டாள்? நம்ம எல்லாம் சொப்பனம் காணுகிறோம், அப்படித்தானே? எல்லாரும் சொப்பனம் காணுகிறீங்களா இல்லையா? சிலவங்க சொன்ன, பாஸ்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ராத்திரிலே படுத்ததெல்லாம் சொப்பனமாக வருது, ஏதோ கருப்பு உருவம் வந்து அப்படியே நிற்குது பாஸ்டர் முன்னாலே, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட கனவு தான் வருது. என்ன கனவு?
கருப்பு உருவம், தடியான உருவம், சிகப்பு கண்ணு, 2 கொம்பு, இதெல்லாம் தான் நமக்கு கனவு வருது. அப்படிப்பட்ட கனவு வரக்கூடாது நமக்கு. நாம் எல்லாரும் கனவு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அன்னாளை போல கனவு காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்ன கனவு காணணும்? இல்லாத ஒன்றை இருப்பதை போல. விளங்குதா? விளங்கலையா? அன்னாளுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆனா அவ என்ன கனவு பார்க்கிற தெரியுமா? எனக்கு அந்த வசனம், அந்த பகுதி வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவள் சொல்லுகிற அவள் பார்க்கிற கனவு இதுதான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகளே இல்லை என்றாலும் எனக்கு உள்ளே ஒரு ஊழியக்காரனை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் உமக்கு ஊழியம் செய்கிறவனாயிருப்பான். அப்படிதான் நம்ம சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். அதான் முன்னே நான் சொன்னேன், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் கர்த்தரோடு எந்த உறவும் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நாளைக்கு ஊழியக்காரர்களாய் மாறுவது நீங்கள் விசுவாசத்தின் கண்களை கொண்டு காணணும். அல்லேலூயா. இன்றைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீங்கள் விசுவாசத்தின் கண்களை கொண்டு நாளைக்கு தேவனுக்கு அவருடைய கரத்திலே பயன்படுகிற பாத்திரங்களா நீங்க பார்க்கணும். நீங்கள் கனவு பார்த்தா அது நீங்க அந்த விசுவாசத்திலே நீங்கள் கர்ப்பம் தரித்தால், விசுவாசத்திலே நீங்க என்ன செய்யணும்? கர்ப்பம் தரிக்கணும். இதை குறிச்செல்லாம் நான் நிறைய முன்னே பேசியிருக்கேன். அல்லேலூயா. இந்த சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இல்லாதவைகளை நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய திருவசனம் சொல்லுகிறது, ஆமென், லாசர் இல்லை, லாசர் மரித்து விட்டார். ஒருவர் மரிச்சிட்டார்னா அவங்க பேர் அப்படி நாம சொல்ல மாட்டோம். அப்படிதானே? மரிச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டல் ஏதோ ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் மரிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு அந்த பேரு சொல்லிட்டு, சரி என்ன பேரு சொல்லலாம்? எந்த பேரு சொன்னாலும் வம்பா இருக்கு. இங்க இல்லாத ஏதாவது ஒரு பேரு. சரி, அப்துல்லா குட்டி செத்துட்டானா அப்துல்லா எப்போ வருவார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாடி, ஏன்னா அப்துல்லா போயிட்டாரு, பாடி இங்க இருக்கு. ஆனா கவனிங்க, லாசர் மரித்து விட்டார், லாசர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அண்டையிலே போய் நின்று, பாடியே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? லாசரு இல்ல, லாசரு போயிட்டாரு, செத்துட்டாரு, நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பாடி. ஆனா பாடியே வான்னு சொல்லல, லாசருவே வா அப்படின்னா இல்லாத ஒன்றை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் விசுவாசத்தோடு இல்லாத ஒன்று உருவாகட்டும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். கொஞ்சம் விசுவாசமா சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நடக்கும். ஆமென். முதல்ல என்ன செய்யணும்? அன்னாள் என்ன செய்தாள்? தன் கருவிலே ஒரு சாமுவேல் உருவாவதற்கு முன்பாகவே அவள் விசுவாசத்தின் கண்களை கொண்டு ஒரு ஊழியனை கண்டார். தெளிவா சொல்றாள் பார், ஆண்டவரே, ஒரு ஆண் பிள்ளை, அது உன்னுடைய ஊழியக்காரனா இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்நாள் பெறுவதற்கு, பிள்ளையை பெறுவதற்கு முன்பாகவே சொன்னாள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பிள்ளை பெற்றிருக்கலாம், அந்த பிள்ளை வளர்ந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கும் அந்த பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளையாயிருக்கலாம். பரவாயில்லை. ஆமீன். இல்லாத ஒன்றை உருவாக்க என் தேவன் வல்லவர் என்றால் உள்ள ஒன்றை உருமாற்றவும் என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க தேவனுடைய திருச்சபையை அழிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பிரயாசப்பட்டு ஓடின ஒரு சவுலை தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பவுலாய் மாற்ற என் தேவனுக்கு லேசான காரியம் என்றால், உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் நாளைக்கு ஊழியர்களாய் மாற்ற என் தேவனால் லேசான காரியம்.
நாம் செய்ய வேண்டியது, நல்ல கவனிங்க, ஆமென், பெனினாளின் அவமானத்தையும் ஏற்று பெனினாளின் நிந்தனைகளையும் சகித்து, ஆமென், தன் புருஷனுடைய வீட்டிலே, பெனினாவின் வீட்டிலே, ஆமென், ஒரு மூலையிலே போய் ஐயோ இப்படி நடக்குதா, இப்படி பண்றாங்களேன்னு புலம்பி அழுது கொண்டிருந்திருந்தால் அன்னாளை குறித்து உள்ள அன்னாள் என்ற ஸ்திரீயின் பேரு கூட வேதாகமத்தில் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா அவள் நிந்தனைகளையும் அவமானங்களையும் கண்டு சோர்ந்து போகிறவள் அல்ல. ஜெபிக்கிறவள் ஒருபோதும் பெனினாட்களை கண்டு கலங்குகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. பெனினான நம்ம பெனினாவை சொல்லல, யாரும் போய் சொல்லிடாதுமா நல்ல பிள்ளை, அந்த பெரினாவை சொல்லல. நம்மை சிலவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அல்லவா, நம்மை சிலவர்கள் தூஷிக்கிறார்கள் அல்லவா, நம்மை சிலவர்களும் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க அல்லவா, ஆமென், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சில நேரத்தில் வைப்பார். ஹலோ, அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவங்களே ஆண்டவர் வைப்பார். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு பெரினாவே, அன்னாளே, உனக்கு ஒரு சாமுவேல் பிறந்து அவன் மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அவன் செங்கோலை எடுத்து இஸ்ரவேலை எல்லாம் ஆளுகை செய்யும் பொழுது அவன் கரத்தின் கீழே ஆளுகை செய்யப்படும்படியாக உன்னை நிந்திக்கிறவர்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு நம்மளை நிந்தனை பண்றாங்கல்ல, இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் அல்லவா, இன்றைக்கு உங்களை தூஷணம் பண்ணுகிறார்கள் அல்லவா, ஒரு காலத்திலே அன்னாளை தூங்க விடாம தூஷணம் பண்ணின அந்த பெனினாவையும் பெனினாவின் சந்ததிகளையும் அடக்கி ஆளத்தக்க ஒரு சாமுவேலை அன்னாள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்மை அவமானப்படுத்துகிறவர்களையும் நம்மை நிந்தனை செய்கிறவர்களையும் அடக்கி ஆளத்தக்க சாமுவேல்களை உங்களால் என்னாலே பெற்றெடுக்க முடியும். Praise the Lord. சிலவங்க அமைதியா இருக்கீங்க, சும்மா அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறவங்களுக்கு சாமுவேல் பிறக்காமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. உற்சாகம் ஆமென் ஹல்லேலூயா சொல்றவங்களுக்கு சாமுவேல்கள் பிறப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நாம என்ன செய்யணும்? அவள் இல்லாதது ஒன்றை கண்டாள். நீங்களும் நானும் இல்லாததை காணணும். காண முடியுமா? இல்லாத காண முடியுமா? எனக்கு ஏராளம் அனுபவங்கள் உண்டு. நான் ஏற்கனவே போன வாரம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய சாட்சி எல்லாம். அடிக்கடி என் சாட்சி சொன்னால் நல்லா இருக்காது. சிலவங்க சாட்சி சொல்லியே ஓட்டுவாங்க. ஒரு வருஷம் ஒரு ஊழியக்காரர் ஒரு சர்ச்சிலே போய் இருந்தா, ஆண்டவரை குறித்து அந்த சபைக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஊழியரை குறித்து எல்லாமே அவங்களுக்கு பிறந்திருந்து அது வரைக்கும் உள்ள சரித்திரம் எல்லாம் தெரியும். அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப விருப்பம் எல்லாம் கிடையாது. கிடைக்கிற நேரம் ஆண்டவரை பற்றி சொல்லுவோமே. ஆனால் என் வாழ்க்கையிலே அனுபவங்கள் இல்லாதவைகளை கண்டு விசுவாசத்தோடு கர்ப்பம் தரித்து சொப்பனம் கண்டு அதை பெற்றெடுத்திருக்கிறேன். அதனுடைய சாட்சி தான் இந்த திருச்சபை. ஹல்லேலூயா. என்னோட கூட இருந்தவர்களுக்கு தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு வரல, ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆமேன். கடப்பேரியில் என்னோட கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தினுடைய இந்த சைஸு, இந்த டிசைன் எல்லாமே நானா ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்து போட்டுட்டு இருப்பேன். ஒன்று போடுவேன், பிடிக்காது, கிழிச்சு போடுவேன். இன்னொன்று போடுவேன், அது கிழிச்சு போடுவேன். ஆனால் இந்த டிசைன்லாம் போடும்போது இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபா என் கையில் கிடையாது. இந்த சர்ச்சினுடைய கடைசி டிசைன்லாம் என் கையினாலே போட்டுட்டு ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கொண்டு இது மாதிரி ஒரு டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், அன்னைக்கு ஒரு 15 வருஷம் முன்னே அவர் சொன்னார், சார் இது போடுறதுக்கு 10,000 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. அந்த டிசைன் போடுறது எங்கிட்ட பைசா இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த டிசைன் எப்படி போட்டேனோ அதே திருச்சபையை ஆண்டவர் இங்கே முதல்ல இது உருவாவதற்கு முன்பாக இருதயத்திலே சொப்பனம் கண்டேன். ஜோசப் ஃபேமிலி இருக்காங்க, தங்கம்மா இருக்காங்க, நிறைய பேர் அன்னைக்கு இருந்தவங்க இருக்காங்க. நிறைய பேர் அன்னைக்கு சொன்னாங்க, பாஸ்ட் பைத்தியம் ஈத்தம் பிடிச்சிச்சா, இதெல்லாம் நடக்குமா? அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க செலவைகளை சொப்பனம் காணும் பொழுது அவன் உலகம் சொல்லும், உனக்கு பைத்தியமா? ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன் சகோதரா சகோதரி, நடக்காதுன்னு உலகம் சொல்றது நடக்கும். உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அந்நாள் முதலாவதாக இல்லாத ஒரு ஊழியனை சொப்பனம் கண்டார். இன்றைக்கு நான் சொல்றேன்,
உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு யாராக மாற வேண்டும் என்று நீங்க முதலாவதாக சொப்பனம் காணணும். தன் மகன் யாராக மாற வேண்டும் என்று அன்னாள் சொப்பனம் கண்டால் அவளுடைய வயிற்றிலே உருவெடுப்பதற்கு, கர்ப்பத்திலே பையிலே உருவெடுப்பதற்கு முன்பாகவே அன்னாள் முதலாவதாக சொப்பனம் கண்டா, ஆண்டவரே அது ஆண் பிள்ளையா இருக்கணும், அது ஊழியக்காரனா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொப்பனம் காணுகிறோம், ஆண்டவரே ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணா இருந்தா என்ன பேரு, சரி ஏதோ ஒரு பேர், ஆணா இருந்தா இன்ஜினியர் ஆகணும், பொண்ணா இருந்தா டாக்டர் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏன் அல்லேலூயா சொல்லுறேன்னு எனக்கு தெரியும். உங்க ஜெபம் அதே ஜெபம் தானே. நான் சொல்றேன், உங்க ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் யார் ஆனாலும் ஆகலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனா மாறணும். அல்லேலூயா. அதை போல ஒரு ஆமென் தகுதி. இன்னைக்கு நிறைய பேருடைய பிள்ளைங்க கர்த்தரால் பயன்படுத்தப்படாமல் இருக்க காரணமே நம்ம ஜெபம் எல்லாம் உலக பிரகாரமா. ஆண்டவரே அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், வயிற்றுலே பிள்ளை பூச்சி பறக்கிறதுக்கு முன்னே இவன் படித்து அந்த கம்பெனியில் வேலை செய்யணும், இப்படியெல்லாம் ஜெபிப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தின் தோரணத்தை கொஞ்சம் மாற்றணும். அல்லேலூயா. அவள் யாராக இருந்தாலும் அவள் ஊழியக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்ஜினியராக இருந்தாலும் டாக்டர் ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படாமல் தான் தோன்னியாக இருந்தால் அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு அந்த ஒரு சரித்திரம். ஒரு தகப்பன் இப்போ தான் நடந்துச்சு. பையன் படித்த பையன், ரொம்ப படித்த பையன், பெரிய கோடீஸ்வரங்க. ஆனால் எப்படி நடக்குது பார்த்தீங்களா? பெற்று வளர்த்த ஒரு தகப்பனை அந்த தாக்குறதை பார்த்து நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வருது. அப்படி நடக்குது. ஆமென். அதை விட பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு நாளைக்கு நமக்காக நிற்கிறவங்களா மாறணும்னா அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா மாறணும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக உங்கள் பிள்ளைகள் யாரா மாறணும்னு நீங்கள் கனவு பார்க்கணும். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க யாராக மாறணும்னு நான் கனவு பார்த்துருக்கேன். அந்த கனவு பார்த்தபடியே அவங்களுக்கு பேரும் போட்டிருக்கேன். அல்லேலூயா. எங்கள் மூத்த பையனை நாங்கள் ஜெபிக்கும்போது நான் என் மனைவியின் கர்ப்பத்திலே உருவெடுத்த பொழுது நாங்கள் ஜெபித்தோம். அது பொண்ணாக இருந்தா தபோரா. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ பொண்ணாக இருந்தான்னு நீங்களும் ஜெபிச்சிங்க. பொண்ணாக இருந்தா தபோரா, ஆணாக இருந்தா சாமுவேல். அல்லேலூயா. ரெண்டாவது பையனுக்கு ஒரே பேர் தான், பொண்ணா இருந்தா எல்லாம் கிடையாது, ஒரே பேர் ஜோயல். அதனுடைய அர்த்தம், ஒருவன் சாமுவேலை போல ஊழியம் செய்யணும், ஒருவன் கடைசி கால தீர்க்கதரிசியாக யோவேலை போல ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ, இன்னைக்கு இதுவரைக்கும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஆனால் என் கண்களை கொண்டு நான் காண்கிறேன், சாமுவேலை போல அவன் ஊழியக்காரனாய் மாறுவான், யோவேலை போல அடுத்தவன் ஊழியக்காரனாக மாறுவான். ஆமென். என் கண்களை கொண்டு நான் காண்பேன். 2 ஊழியர்களை நான் பெற்று வைத்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உலக பிரகாரமா என் பிள்ளைங்க எவ்வளவு நல்லா படிக்கட்டும் பரவாயில்ல, உலகத்திலே அவர்களுடைய பொசிஷன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென், அவர்கள் டாக்டராகவே இருக்கட்டும். ஆனா ஆமென், அவர்களிடத்திலே கடந்து வருகிறவர்களுக்கு வேதாகமத்தின் வார்த்தைகளை எடுத்துரைத்து ஆமென், அவர்களுக்கு மருத்துவன் பார்க்கிற ஒரு ஊழியக்காரனா என் பிள்ளை மாறட்டும். இங்க கேம்ப் ரோட்ல முன்னே ஒரு டாக்டர் இருந்தார். யாரெல்லாம் வந்தாலும் முதல்ல அவருக்கு கொடுப்பது ஒரு நியூ டெஸ்டமெண்ட். எந்த வியாதியஸ்தம் வந்தாலும் முதல்ல என்ன செய்வார்? ஒரு புதிய ஏற்பாடு கொடுப்பாரு. அப்புறம் மருந்து கொடுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு கொடுப்பார். ஆண்டவரே, இந்த மருந்து கிடையாது, உங்களுடைய கிருபை தான் இந்த வியாதிக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிற ஒரு ஊழியக்காரராக மருத்துவர். அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது அதனுடைய ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22 25 வரைக்கும். மத்தேயு சுவிசேஷம். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தை கூட வாசிமா பாப்போம். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர்னா யாரு? அதுக்கு முந்தின வசனம் கூட. செபெதேயுவின் குமாரர்களின் தாய்.
தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து யாக்கோபு யோவான் இவர்கள் தான் செபுதியின் குமாரர்கள். இந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய அம்மா இயேசுவிடத்தில் வந்து ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க. இதை கேட்ட உடனே சீஷர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா இந்த தாயார் பாருங்க, வந்து என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, நீ செத்து போனா இந்த மிராக்கிள் மினிஸ்ட்ரியினுடைய பிரசிடென்டாக என் மூத்த மகனும் செக்ரட்டரியாக என்னுடைய இரண்டாவது மகனை நீ வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போங்க ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணாங்க. அமைதியா இருக்கீங்க, என்ன ஜெபம் பண்ணாங்க? இந்த உலகத்திலே ஆண்டவரே அவங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் தாயாரனுடைய சகோதரி தான் இந்த தாய். இந்த அம்மா பேர் என்னம்மா? இங்க போடல. இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளுடைய சகோதரி தான் யோவான் யாக்கோபினுடைய தாயார். அப்படின்னா சொந்தக்காரங்கிட்ட வந்து, அப்பா நீ செத்துட்டேன்னா அந்த சொத்தெல்லாம் எப்படி வேஸ்டா போயிடுமே, அந்த ஊழியம் எல்லாம் வேஸ்டா போயிடுமே, அதனால என்ன பண்ணு, அந்த என்ன அமைதியா இருக்கீங்க, அந்த ஊழியத்தை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் ஆனா இந்த தகப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டாரு பார்த்தீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகள் உன்னுடைய ராஜ்யத்திலே ஒருவன், உன் வலம் பக்கம் ஒருவன். பெற்றோர்களே, நம்முடைய ஜெபம் அதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் ராஜ்யத்திலே என் பிள்ளைங்க காணப்படணும். எங்க? உன்னோடு நெருங்கி இருக்கிறவர்களாய் என் பிள்ளைகள் காணப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒன்றாவது அவள் சாமுவேலை ஊழியக்காரனை சொப்பனம் கண்டாள். இரண்டாவது அதனுடைய 12ஆம் வசனம் வாசிமா. சாமுவேலின் புஸ்தகம் சீக்கிரம். 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேர விண்ணப்பம் பண்ணுகிற போது அவள் என்ன செய்தாள்? விண்ணப்பம் பண்ணினாள். முதல்ல என்ன செஞ்சா? கனவு கண்டாள். ஒரு ஊழியக்காரனை கனவு கொண்டாள். இல்லாத ஒன்றை விசுவாசத்தின் கண்களை கொண்டு கண்டாள். அல்லேலூயா. இரண்டாவது, கண்ட சொப்பனம் நிறைவேறும்படியாய் அவள் விண்ணப்பம் செய்தாள். அல்லேலூயா. கண்ட கனவு நிறைவேறுவதற்காய் ஜெபம் செய்தாள். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தின் கண்களை கொண்டு காண்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது நிறைவேறுவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஐயோ என் பிள்ளை கீழ்ப்படியலன்னு அங்க இங்க சொல்லி அலையக்கூடாது. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லையே. பிள்ளை ரட்சிக்கப்பட, அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு, அங்க போய் அவர் தலையில கையை வச்சு அப்படியே ஆட்டி 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 ஜெபம் பண்ணினா உன் பிள்ளை அங்க இல்ல. நீ எங்க போனாலும் உன் பிள்ளை ரட்சிக்கப்படாது. நீ முதலாவது என்ன செய்யணும்? போன வாரம் சொன்ன பெத்தேலுக்கு திரும்பி வரணும். அதான் முதல் காரியம். அது இன்னைக்கு நான் டச் பண்ணல. எங்க எங்க வரணும்? பெத்தேல்னா என்ன?
தேவனுடைய வீடு அது எங்க, அது எங்க அது? அதான் சபை. அங்க அலையாம முதல்ல எங்க வரணும்? சேகேமோடு உள்ள உறவை துண்டித்து விட்டு முதல்ல நீ தேவனுடைய திருச்சபை ஆண்டவர் எங்க நாட்டி வச்சிருக்காரோ அங்க திரும்பி வரணும். அல்லேலூயா. இரண்டாவது, இல்லாததை கனவு பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எது நடக்காதுன்னு சாத்தான் சொல்றானோ, சாத்தானை பார்த்து சொல்ல அது நடக்கும். அல்லேலூயா. அது நடக்கும், அது நடக்கும். ஆண்டவர் சொன்னால லாசரே வா அப்படின்னு சொன்னால, அந்த மாதிரி சிலவைகளை நாம் அழைக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே வா, இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே விடுதல் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே புதிய வேலை கிடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கட்டும், அமைதியாயிருக்கிறவர்களுக்கும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் எந்த காலேஜுக்கு சீட்டு வேணும்னு நினைக்குதோ அங்கே கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிள்ளைகளும் தோற்காமல் போகட்டும், ஜெயிக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கூட ஆமென் 10வது 12வது தோற்றுட்டேன் அப்படின்னு இங்க வராதபடி இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். எத்தனை மார்க் கிடைக்கணுமோ அத்தனை மார்க் கிடைக்கட்டும். ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. 10 மார்க் கிடைக்கிற பிள்ளைக்கு நம்ம ஜெபம் பண்ணா பக்கத்தில் ஒரு 0 கூட போடுறதுக்கு ஆண்டவர்னா பெரிய கஷ்டமா? 0க்கு தான் மதிப்பே இல்லையே. அல்லேலூயா. ஒன்று தூக்கி அங்கே பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அவ்வளோ கஷ்டமா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நடக்குமா நடக்காதா? என்ன செய்யணும்? அன்னாளே என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? போன வாரம். ரெண்டாவது காணணும். மூணாவது 4. ஒரே ஒரு வார்த்தை கூட வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதனுடைய 18வது வசனம். நான் ஒன்றும் விளக்கல, நிறைய காரியம் சொல்லணும், டைம் போயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. காரணம், நான் விசுவாசித்தேன். அதாவது முதல்ல நான் பெத்தேலுக்கு ஆலயத்திற்கு வந்தேன், அப்புறம் விசுவாசித்தேன், அப்புறம் விண்ணப்பம் செய்தேன். இப்போ நான் விசுவாசித்து விண்ணப்பம் செய்த என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினபடியால் அதற்கு பிற்பாடு அவள் முகம் துக்கமுகமாக இருந்ததில்லை. ஹல்லேலூயா. 4வது நாம் செய்ய வேண்டியது, என் ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. கிடைக்கும் இல்லை, ஒருவேளை நீங்க இங்க இருக்கும்போது பதில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனா கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. பதில் கிடைத்தது என்று நம்பினபடியால் தான் அதற்கு பிற்பாடு அவள் துக்கமா இருக்கல. ஏன்னா அவளுக்கு தெரியும், என் ஜெபம் பரலோகத்தில் எட்டினது, அங்க எட்டிடுச்சுன்னா எனக்கு பதில் கிடைச்சது. எனக்கு ஒரு சாமுவேல் கிடைத்தது, எனக்கு ஒரு ஊழியக்காரன் கிடைத்தார். ஆமென். ஜெபத்தின்படியே என் வயிற்றிலே ஒரு சாமுவேல், ஒரு அபிஷேகம் பெற்றவன் பிறந்து விட்டார் என்று அவள் நம்பினாள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் உண்டு. 16வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பவுலும் சீலாவும் ஆமென் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடு இரவிலே என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அப்புறம் வாசிமா. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர்கள் தேவனை துதித்தார்கள்.
துதித்தார்கள். எதற்கு துதிக்கணும்? நம்ம எதுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம்? சும்மா சொல்லுங்களேன், எதுக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம்? துதினா என்ன அர்த்தம்? துதினா ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துவதுதான் துதி. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பதுதான் ஸ்துதி, துதி. இப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே காயப்பட்டவர்களாக, சங்கிலியினால் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை ஜெபம் பண்ணின பிறகு கர்த்தரை துதிக்கிறார்கள். எங்கிருந்து? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து. ஆனா எதுக்கு துதிச்சாங்க தெரியுமா? ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்ணிட்டோம், இப்போ நாங்க சிறைச்சாலைக்குள்ளே இல்ல, எங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது என்று விடுதலை கிடைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் விசுவாசித்து அந்த கிடைக்கப்பெற்ற விடுதலுக்காய் ஆண்டவரை துதித்தார்கள். விளங்கிச்சா இல்லையா? கிடைக்கல விடுதல், சங்கிலி உண்டு, சிறை உண்டு, விடுதலை இல்ல, ஆனாலும் கிடைக்கப்பெற்றது கொடுத்துட்டீர் ஆண்டவரே என்று அவர்கள் விசுவாசத்தோடு துதிக்க ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலையின் வாசல்கள் அசைக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. என் அருமை தேவ ஜனமே, கிடைப்பதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவரை, இது கொடுத்ததற்கு நன்றி, சுகம் கொடுத்ததற்கு நன்றி, என் பிள்ளைகளை உயர்த்தினதற்கு நன்றி, நல்ல வேலை கொடுத்ததற்கு நன்றி, நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்ததற்கு நன்றி, நல்ல சமாதானத்தை கொடுத்ததற்கு நன்றி, நல்ல செழிப்பை தந்ததற்கு நன்றி, ஆமென், நல்ல ஜெப ஆவியை தந்ததற்கு நன்றி, கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் நன்றி. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்து விட்டது என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்நாள் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து அமர்ந்து ஜெபித்தாள். ஜெபித்த ஜெப விண்ணப்பம் ஆமென் பெற்றுக்கொண்டேன் என்று நம்பினாள். ஆனால் சில நாட்கள் காத்திருந்தாலும், ஒருவேளை 9 மாதம் 10 மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் ஜெபித்தது, விசுவாசித்தது, கனவு கண்டது, சொப்பனம் கண்டது, அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டும் என்றால், எங்கிருந்து பெத்தேலுக்கு திரும்ப வேண்டுமோ பெத்தேலுக்கு திரும்பு. இரண்டாவது, காணாதவைகள் இல்லாதவைகளை குறித்து கனவு பார்க்க ஆரம்பி. மூன்றாவது, அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடு. நாலாவது, ஜெபித்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நம்ப ஆரம்பி. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார்.